அந்த கட்சி பேரை சொல்லிதான் அவ்வளவு பண்றாங்க. டிஎம்கேல இருக்க நான் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் டிஎம்கேல தலைவர் ஆக போறேன். சின்ன வயசுல இருந்து டிஎம்கே உழைச்சிருக்கிற நீ ஒரு நிமிஷத்துல என் பேரை டேமேஜ் பண்ணுவியா? நீ டிஎம்கே ஆளுங்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அந்த கட்சியில இருக்கிறதால தான் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அரக்கோணம் அருகே கல்லூரி மாணவியை விரட்டி காதலிப்பதாக நடித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட திமுக நிர்வாகி. மாதிரி தெய்வ செயல் டிஎம்கேல இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு. அவர் சும்மா 20 வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது அவரோட குறிக்கோள். 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றது. இந்த டிஎம்கே கட்சியில இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா உங்க அப்பா அம்மாவை இது பண்ண. எனக்கு யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது. அப்பா அம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தெரிஞ்சிட்டு உள்ள டெய்லி டார்ச்சர் பண்ணி என்ன வருக டைமா கல்யாணம் பண்ணாங்க. டெய்லி டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இவங்கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு. ஒரு கட்டத்துல முடியல. இந்த விஷயம் கண்டிப்பா வெளில போச்சுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன். நீ வர வழியில கார் ஏத்தி உன்னை கொலை பண்றவன், என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மிரட்டினாரு. எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. தமிழகத்தில் எங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் திமுகவினர் பங்கெடுத்திருப்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மேலும் திமுகவினர் செய்யும் கொடுங்குற்றங்களுக்கு கூட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மறுக்கிறது காவல்துறை. ஆனால் இதனையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினோ ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்று பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார் என்பது வேதனை.